ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது சிக்கன் கபாப். அதுக்கு தேவையான பொருட்கள்: மசாலா அரைக்கிறதுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 15 பல் பூண்டு, இஞ்சி 2 துண்டு பெரிய சைஸு, பச்சை மிளகா ஒரு 4, இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இப்போ நான் நாட்டுக்கோழி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு, இப்போ அதில் மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். புதினா அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இந்த புதினா ஃப்ளேவர் வந்து கபாபுக்கு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி பவுடர் சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். உப்பு தேவையான அளவு, முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை போதும் 1/2 கிலோவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா 1.5 எலுமிச்சம்பழம் ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2லேருந்து 3 மணி நேரம் போதும். ஊற வச்சிடலாம். இப்போ ஊறிடுச்சு நல்லா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்டோன்னே கிளறி விடாதீங்க. 1 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா கிளறி விடுங்க. நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபாரம் கோழிலையும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கபாப் ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கிற கபாப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே எதுவும் சுவைக்கும்.